SmileyTrips.com இந்தியாவின் நம்பர் 1 டூர் ஆப்ரேட்டர். பிரீமியம் டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல் டூர் பேக்கேஜஸை ரீசனபிள் ப்ரைஸில் சேஃப் அண்ட் செக்யூராக அரேஞ்ச் பண்ணி தராங்க. இந்தியா மற்றும் வேர்ல்டு வைட் மெட்ரோ ஃப்ரான்ச்சைஸியை 50 லட்சத்துக்கும் நான் மெட்ரோ ஃப்ரான்ச்சைஸியை 25 லட்சத்துக்கும் தர்றாங்க. இவங்களே ஆஃபீஸ் ரெண்டல், ஸ்டாஃப் சேலரி, மார்க்கெட்டிங்னு A to Z எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க. மேலும் விவரங்களுக்கு SmileyTrips.com தொடர்பு கொள்ளுங்கள். குழிக்குள்ள விழுந்த டைரி எடுத்தாதான் இந்த ஐலாண்டை விட்டு தப்பிச்சு போக முடியும். எவ்வளவு ஆர்டர் இருக்குன்னு தெரியலையப்பா. நான் வேணா தள்ளி விடுறேன். சண்முக பாண்டியன் விஜயகாந்த் நடிப்பில் இசைஞானி இளையராஜா இசையில் அன்பு இயக்கும் படைத்தலைவன் மே 23 முதல் உலகமெங்கும். இன்னைக்கு நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் பிரசாந்த் பாண்டியராஜ் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற மாமன் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்துடைய ஹீரோ சூரிக்கு ஒரு அக்கா இருக்கிறாங்க. அந்த அக்கா மேலே உயிரே வச்சிருக்கிறாரு சூரி. அந்த அக்காவுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகியும் குழந்தை இல்லை அப்படிங்கிற ஒரு பெரிய கவலையோடு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் அந்த அக்காவுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைய ரொம்ப ஆசையாக வளர்க்குறாரு சூரி. எங்கே போனாலும் கூப்பிட்டு போவார், அவர் கூட தான் படுப்பான், எது வேணும்னாலும் அவர் தான் செய்வார். அப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்தில் சூரி ஒரு லவ் மேரேஜ் பண்ணுறாரு. அந்த லவ் மேரேஜ் அன்னைக்கு அந்த பையன் ஃபஸ்ட் நைட்டுக்கு நானும் தான் வந்து கூட படுப்பேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறான். அது ஒரு பெரிய பிரச்சனையை கிளப்புது. அதுக்கப்புறம் பார்த்தா ஹனிமூன் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோடி கிளம்பும்போது நானும் தான் ஹனிமூனுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறான். அங்கேருந்து பிரச்சனை ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா இந்த படத்துடைய கதை. படத்துடைய ஆரம்பம்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அக்காவை வந்து ஒரு விழாவில் வச்சு அவங்க மாமியாரை அசிங்கப்படுத்துவாங்க. அப்போ அக்கா வந்து மாமியாரை ஒரு கேள்வி கேட்டுறன்ற மாதிரி கிளம்பி வருவாங்க. இங்கே வந்தால் அங்கே ஒரு சீன் நடக்கும். அதெல்லாம் ரொம்ப ரசிக்கும்படியாக இருந்தது. அதுக்கப்புறம் அக்கா கன்சீவ் ஆகிற சீனே ஒரு ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு சீன் மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் நல்லா ரசிக்கும்படியாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த கல்யாணம் வரைக்குமே கூட ஓகேவாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த பையன் வந்து அடம் பிடிப்பான், அவன் அடம் பிடிச்சா அதை கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் நைட்லாம் கூப்பிட்டு போய் படுக்க வச்சாங்க பாருங்கள் கூட. அதெல்லாம் ஏற்றுக்கவே முடியல. அதுக்கப்புறம் வந்த எந்த சீனையுமே நம்மளால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா ஒரு பையன் ஆசைப்பட்றான் ஒரு வீட்டில் இருக்கிற குழந்தை அப்படின்னா ஒரு அளவு தான் இருக்குது. அந்த குழந்தை கஞ்சா அடிக்கணும்னு ஆசைப்பட்டா மாமா போய் 2 பொட்டலத்தை வாங்கிட்டு வந்து சிகரெட்டில் போட்டு ஏற்றி கொடுப்பாரா? எதை கொடுக்கணும்னு ஒன்று இருக்குல்ல, அதை கண்டிக்க மாட்டாங்களா? இங்கே குடும்பத்தில் புருஷனும் பொண்டாட்டியும் சண்டை போட்டு சட்டை கிழிஞ்சி நடு ரோட்டில் வந்து நிற்கிறாங்க, டிவோர்ஸ் வரைக்கும் போய் நிற்கிறாங்க. அங்கே பார்த்தா குழந்தை ஆசைப்பட்டான் அப்படின்னு பேசிக்கிட்டு ஒரு கும்பல் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. படத்துடைய ஆரம்பத்தில் ஒரு 4-5 சீனில் வந்து நெஞ்ச நக்கிற மாதிரி சீன்லாம் வந்தது. அதெல்லாம் கொஞ்சம் ரசிக்கும்படியாக இருந்தது. அப்புறம் பார்த்தா படம் முழுக்க கங்கணம் கட்டிக்கிட்டு இறங்கிட்டாங்க. 65 சீன்லையும் எப்படி நெஞ்ச நக்கிறோம் பாருன்ட்டு சீனுக்கு சீனு போட்டு நெஞ்ச நக்கி உயிரை வாங்கிவிட்டாங்க. இருக்கிற சீன் பத்தாதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவாக ராஜ்கிரண் கேரக்டர் ஒன்று உள்ளே போட்டு அவர் ஒரு பக்கம், அவருக்கு இந்த படத்துக்கு இந்த என்ன சம்மந்தம்னே தெரியல, அந்த போர்ஷனை அப்படியே கட் பண்ணி தூக்கிட்டா கூட எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது படத்தில். அவருக்குள்ளே கொண்டாந்து போட்டு நெஞ்ச நக்கி சாவடிச்சு விட்டாங்க. இதுக்கெல்லாம் ஒருபடி மேலே போய் உயிரோடு இருக்கிற சூரி ஃபோட்டோவுக்கு மாலையை போட்டு அங்கே ஒரு வேலையை பார்த்தாங்க பாருங்க. எப்பாடா தாங்க முடியாது. இப்போல்லாம் என்ன படம் எடுக்கிறாங்க? ஒரே வெட்டு குத்து ரத்தம், ஒரு பக்கம் போதை மருந்து கடத்தல், துப்பாக்கி, பீரங்கி படமாக எடுக்கிறாங்க. ஒரு நல்ல குடும்ப பாங்கான படம் எடுக்கிறாங்களா? மாமன் மச்சான் உறவு, அண்ணன் தம்பி உறவு, அக்கா தங்கச்சி உறவு, எவனாவது ஒரு குடும்ப பாங்கான படம் எடுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது நாங்கள் எடுக்கிறோண்டா மாமன் மருமகன் உறவை பற்றின ஒரு படம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க பிள்ளையை வளர்க்க தெரியாமல் வளர்த்து அது தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்து வளன்னு கதையை வளர்த்து வச்சுருக்காங்க. இவங்களுக்கு பிள்ளையும் வளர்க்க தெரியல, கதையும் வளர்க்க தெரியல. Brought to you by Devil's Double Next Level starring Santanam, படைத்தலைவன் starring Shanmuga Pandian Vijayakanth and Smiley Trips international tour packages at reasonable prices.